அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. நீங்க நம்ம கொடுக்கறது உங்க டெக்னிக்கல், நீங்க என்ன பிரைஸ் ஆக்ஷன் படிச்சுக்கலாம், ஓப்பன் அட்ரஸ் படிச்சுக்கலாம், ட்ரெண்ட் லைன், எனி அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திங்க. நம்ம சொல்றது மேக்ஸ், மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அது மட்டும் தான் நாம நம்புறோம். ஓகேங்களா? மேக்ஸ் சார்ந்து மட்டுமே மார்க்கெட் இயங்கும். அதை சார்ந்து உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நேற்று வந்து பொசிஷன்ஸ், இது வந்து இப்போ நம்ம கொடுக்குற இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நேற்று ட்ரேட் நடந்தது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, 3,47,920 கான்ட்ராக்ட் ஆல்ரெடி இருக்கு. அதில் நேற்று சேஞ்ச் பாருங்க, 1,60,000 கான்ட்ராக்ட் வந்து பையராக வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ப்ரோ ட்ரேடர் பாருங்க, நேற்று இருந்த செல்லில் இருந்து இன்னைக்கு சேஞ்சஸும் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் செல்லிங்க்கு மாறி இருக்காங்க. ஓகேங்களா? டிஐஎஃப்ஐ அது வந்து காமனாக தான் இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாவே நிறைய நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வைத்து நம்ம வந்து ஒரு ட்ரேடும் எதுவும் எடுக்க போகிறது கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது தினமும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சில நாளில் நான் மறந்துடுவேன் எடுத்து போடுறதுக்கு, மற்ற எல்லா நாள்லையும் என் ஞாபகம் இருக்கிற நாளைக்கு நான் எல்லா நாளுமே போட்டுருவேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்ட்ரைக்கு வந்துடுவோம். இன்னைக்கு 26,200 கால், 26,200 கால் 102 rupees சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும். 102 இங்கே இருக்கு. இப்போ இங்கிருந்து வரும்பொழுது 102ங்கிறது சப்போர்ட் பிளேஸ். இந்த சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து கோயிங் அப் சைடு. அதே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுனாக்கல ரெசிஸ்டன்ஸ் அப்படி அங்கிருந்து ஃபால் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? இது பிரேக் பண்ணும்போது அப்போ இந்த 102ல வந்து அது பிரேக் பண்ணுச்சா இல்லையா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபால்ஸாக கூட இருக்கும், ஏமாத்துவாங்க நம்மளை ட்ராப் பண்ணி. ஓகேங்களா? கீழே இருக்கும் டக்குனு, மேலே இருக்கும் டக்குனு இறங்கும். அப்போ ஃபால்ஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, அது இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனால் எகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும். ஆறு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக போகும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் இருக்கும், அந்த சப்போர்ட் எடுத்தால் தான் அப்சைட் போகும், அல்லது அதை பிரேக் பண்ணால் எகைன் மறுபடியும் ஃபால் தான். ஏன் நம்ம இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம்னா, செபி வந்து நியூ ரூல் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு பை எபோ செல் பிலோ இந்த இடத்துல அந்த மாதிரி வேர்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 26,200 கால் 102ல இருக்கும்போது நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்கல பெட்டராக இருக்கும். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.